வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். ஒரு மனுஷனுக்கு அழிவு காலங்கிறது எப்போ வரும்னா, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், மற்றவன்ட்டேருந்து எனக்கு கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டான்னா, அன்றைக்கி தான் அவன் அழிவு காலத்தின் முதல் ஸ்டெப்பு. நாலேஜுங்கிறது இன்ஃபைனைட். இன்ஃபைனைட்னா அதை நீங்கள் கணக்கே பண்ண முடியாத அளவு இருக்கிறது தான் நாலேஜ். அந்த நாலேஜு டெய்லி டெவலப் ஆகிட்டே இருக்குது. தினம் நம்ம இந்த 24 மணி நேரத்தில் யாரோ ஏதோ எங்கேயோ ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க. அது உங்கள் ஃபீல்டாகவே இருக்கலாம். மாடர்ன் மெடிசனில் எனக்கு ஒரு டாக்டர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுக்கு எவ்வளோ மெடிசன் தெரியுமோ அது எவ்ரி இயர் டபுள் ஆகுதுங்கிறார். 365 நாளில் நம்மளுக்கு எவ்வளோ தெரியுமோ அதுக்கு ஈக்குவலான நாலேஜு அதுக்கு ஆட் ஆகுதுங்கிறார். அப்படின்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுதுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதே இடத்துல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒன்று கண்டுபிடிச்சதுனால ஈஸியாக இன்னும் பல துறைகளில் இன்னும் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களால ஒரு சிமுலேட் பண்ண முடியும். ஒரு பர்டிகுலர் கண்டிஷனை சிமுலேட் பண்ணி எது எது நடக்குது அப்படிங்கிறது தெரியும். அதனால் இந்த ஏஐங்கிறத நம்ம வேலை போயிடுமோங்கிறது தான் பயப்படுறீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஏஐயில் எவ்வளோ நேரம் ஆகும் புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்குங்கிறது குறைஞ்சிட்டு போயிட்டே இருக்குது. நம்ம இன்னும் ஃப்ரான்டியர் ஆஃப் சயின்ஸ் இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால் ஒரு ஆள் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சி களத்தில் இறங்கினான்னு வைங்க, கூடிய சீக்கிரம் அவனுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறது பக்காவாக தெளிவாக புரிஞ்சிடும். அதுக்கப்புறமா அவனை பார்த்து நீயும் நானும் சோக தான் படணும். இப்போ ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். முதல் எக்ஸாம்பிள் இன்டெல்ங்கிற கம்பெனி. இந்த கம்பெனி முதல்ல சாஃப்ட்கோர் மெமரி, பெரிய மிஷின் கம்ப்யூட்டர்ஸ்க்கு, மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸுக்கு சாஃப்ட்கோர் மெமரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை ஜப்பான்காரன் ஈஸியாக காப்பி அடிச்சு விட்டான். அதோட பெட்டராக ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ கார்டன் மூரும் நம்ம ஆண்டி க்ரோவும் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, அப்போ 10% இருந்த பிஸ்னஸ் மைக்ரோ ப்ராசஸர் தான் மெயின் பிஸ்னஸ் ஆக்கி மீதி இருக்கிற 90% காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி அவங்கள ரீஇன்வென்ட் பண்ணி ஒரு 20, 25, 30 வருஷம் ரொம்ப டாப்பாக ஓடிட்டுருக்குது. ஆனால் இந்த சமயத்தில் உலகம் மாறினதை மைக்ரோசாஃப்ட்டும் கண்டுக்கலை, இவங்களும் கண்டுக்கலை. இவன் என்ன பண்ணாங்கன்னா, இந்த சர்வர், லேப்டாப், அப்புறம் டெஸ்க்டாப்பு ஃபார் எவர் இருக்கும்னு 2 பேரும் நினச்சிட்டாங்க. இந்த உலகம் மொபைலுக்கும் அதுக்கப்புறம் இந்த ஐபேடுக்கும் டேப்லெட்டுன்னு நீங்கள் சொல்கிறதுக்கும் நகரும்னு அவங்களும் எதிர்பார்க்கலை, மைக்ரோசாஃப்ட்டும் சரி இன்டரும் எதிர்பார்க்கலை. இதில் கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டாங்க. மைக்ரோசாஃப்ட் அதுக்கப்புறமா இந்த விண்டோஸை விட்டு வெளில வரணுன்னா ஸ்டீவ் பார்மரை ரிட்டையர் பண்ணி வீட்டுக்கு அமிச்சிட்டு சத்ய நடேலாவை கொண்டு வராங்க. சத்ய நடேலாவுக்கு என்ன புரியுதுன்னா, இனிமேல் நம்ம விண்டோஸை வச்சு ஏமாற்ற முடியாதுன்னு. ஏன்னா ஒரு வாட்டியும் ஃபோனில் போடுறதுக்கு நீங்கள் காசு கேட்குறீங்க. ஆப்பிள் ஹை எண்டு பிஸ்னஸ் பண்ணுறான். 20% ஆஃப் டோட்டல் வேர்ல்டு ஃபோன் வச்சுருக்கிறான். ஆனால் 80% ஆஃப் ப்ராஃபிட் அவன்கிட்ட இருக்குது. அவனோட கம்ப்ளீட் பண்ண முடியாது. கூகுள் ஆண்ட்ராய்டை முதலே ஃப்ரீயாக கொடுத்து மற்ற எல்லா ஃபோனும் ஆண்ட்ராய்டு ஃபோனாக மாறிடுச்சு. ஏன்னா ஒரு வாட்டி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் மாதிரி விண்டோஸு காசு கேட்டான். விண்டோஸ் காசு கேட்கறதுக்கு போது இவன் ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு இவனோட வந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு சத்யன் நடையில் இவங்க மாடலையே மாற்றி, அதாவது என்ன பண்ணிட்டார்னா, மாடலே மாற்றுறதுல இந்த ஆஃபீஸ் சூட்டுங்கிறத ரொம்ப பவர்ஃபுல்லாக்கி பேப்பர் யூஸ் ஆக்கிட்டார். ப்ளஸ் மாதம் யூஸ் பண்ணிக்கொண்டார். சாஃப்ட்வேர் சர்வீஸுக்கு பிவட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் கேமிங்கில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. லிங்க்டினை விலைக்கு வாங்கி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தினாங்க. மைக்ரோசாஃப்ட்டுங்கிற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கம்பெனிங்கிறது பல ஸ்வரூபங்கள் எடுத்துருச்சு. இன்டெல்ட்டையும் இந்த லோ பவர் ஏஆர்எம்னு சொல்கிற டெக்னாலஜி இருந்து அந்த ப்ராசஸரும் இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, டிவிடெண்ட் கொடுக்கறதுக்காக அந்த ரைட்ஸே விற்றுட்டாங்க. ஃபோன் இக்கோ சிஸ்டமில் கரெக்டான சிப்பு அவங்கள்ட்ட கிடைக்கல. அதே சமயத்தில் கோவிட் ஆரம்பித்து, கோவிட் முடிகிற சமயத்தில் டேட்டா அந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்கு ஒரேடியாக டிமாண்ட் ஏறிடுச்சு. அந்த டிமாண்டை பார்த்து அதுலேருந்து ஏஐக்கு நகருங்கிறத
இன்டெல் மிஸ் பண்ணிடுச்சு. இந்த ஏஆர்எம் ஹார்ட்வேர் லைசன்ஸையும் விற்றுருச்சு. சடனாக பார்த்தீங்கன்னா சர்வரும் க்ளவுடு வந்தோடனே சர்வர் பிஸ்னஸ்ஸு குறைய ஆரம்பிச்சிருச்சு. எவனோ சர்வீஸ் ப்ரொவைடர் மட்டும் சர்வீஸ் வச்சுருந்தானே தவிர மற்ற எல்லாரும் க்ளவுடுக்கு போயிட்டாங்க. இன்டெலோட சர்வர் பிஸ்னஸே அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. காம்படிஷனும் உள்ளே பூத்துருச்சு. இவங்களால இப்போ என்விடியாவுக்கு ஈக்குவலாக ஒரு ஏஐ மிஷின் பண்ண முடியல. அப்போ தான் அவங்க கம்பெனி எப்படி பண்ணால் அப்படி பண்ணான்னு ரெண்டாக பிரித்து ஒன்று சிப்பு டிசைன் பண்ணும், ஒன்று ஃபவுண்ட்ரி பண்ணும். டிஎஸ்எம்சி மாதிரி எல்லாருக்கும் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு ஃபவுண்ட்ரி கம்பெனியாக மாறும்னு டிசைட் பண்ணாங்க. இது யானைக்கும் அடிசருக்கும்னு இந்த கம்பெனி பண்ண தவறுனால சறுக்கிடுச்சு. ஆனால் இந்த கேஸ் ஆஃப் இந்த ஸ்டீவ் பால்மரும் பில் கேட்ஸும் கரெக்டான சமயத்தில் கரெக்டான முடிவு எடுத்ததுனால இந்த சத்ய நடையிலால் பிவெட் பண்ணி தப்பிச்சு இந்த கம்பெனியை காப்பாற்ற முடிஞ்சுது. இது ரெண்டும் ஒரே மாதிரி சமயத்தில் ஒருத்தர் ஹார்ட்வேர் சப்ளை பண்ணுறார், ஒருத்தர் சாஃப்ட்வேர் சப்ளை பண்ணுற கம்பெனியாக இருந்தது. இதுதான் நான் சொல்கிறேன், இன்டெலோட ப்ராப்ளம் நான் எனக்கே எல்லாம் தெரியும், நீ யாருடா எனக்கு சொல்லி கொடுக்குறன்னு ஒரு இன்சுலர் கேரக்டர். அதே சமயத்தில் மைக்ரோசாஃப்ட் ட்ரபுளில் வந்துருச்சு. அவங்களோட நெட்வொர்க் ப்ராடக்ட்ஸும் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரும் ப்ரௌசரும் ஃப்ரீயாக கொடுக்க முடியாததுனால காலியாக ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் முழிச்சுக்கிட்டு மற்ற ரெவென்யூ எல்லாம் பண்ணி இன்றைக்கி ஒரு பெரிய கேமிங் கம்பெனியை வாங்கி மைக்ரோசாஃப்ட் ஒரு கேமிங் கம்பெனியும் ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் கம்பெனியாகவும் உருவாகுது. இன்டெல் பிவெட் பண்ணுறது இப்போ பண்ணுறான், மைக்ரோசாஃப்ட் ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணான். ரெண்டுத்துலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கணுன்னா, இந்த நாலேஜுங்கிறது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்காது. அட் சம் டைம் நம்மளுக்கு தெரியாததும் உங்கள் கையில் மாட்டும். அந்த பீரியடில் எனக்கு தெரியலன்னு குறிஞ்சு நீங்கள் கற்றுக்கிட்டு இன்டைம் தையல் போட்டிங்கன்னா இன்டெல் மாதிரி மாட்டிக்க மாட்டீங்க, மைக்ரோசாஃப்ட் மாதிரி தப்பிச்சிடுவீங்க. இல்லை எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் பிஸ்து ஆய்வுனீங்கன்னா கூடிய சீக்கிரம் கம்பெனியை மூடி பொட்டியோட சாவியை தூக்கி கையில் கொடுத்துட்டு நடந்து போயிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் தான் ரிலவெண்ட்டாக இருக்கணும். இந்த உலகத்தில் சேஞ்சுங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெகுலராக நடக்குது. இதை மேனேஜ் பண்ண தெரிலன்னா நீங்கள் தான் வாழ்க்கையில் கஷ்டப்படுவீங்க. அதனால் நாலேஜ் எப்படி கெயின் பண்ணணுன்னு பாருங்கள், அதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப முக்கியமான விஷயம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு கமெண்ட் போடுங்க, லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ அனுப்பிச்சு அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க
நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு மணிபேஜ்.com விசிட் பண்ணுங்கள்.